சென்னைக்கு ஹை ஹீட் அலர்ட் குடுத்துருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹைட்ரேட்டடா இருங்க. தேவையில்லாம வெளிய வராதீங்க. இல்ல கண்டிப்பா நான் வெளிய போயே ஆகணும் அப்டின்னீங்கன்னா, ஒரு ரூ. 100 கொண்டு வந்துருங்க. வெளிய வந்துட்டு மறக்காம ஒரு இளநீய குடிச்சிட்டு போயிடுங்க. அப்டி இல்ல அப்டின்னா, சப்ஜா சீட்ஸ் அது ஒரு 10 மினிட்ஸ் வீட்ல சோக் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. அது இன்னுமே வந்து நம்ம உடம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கும். அதெல்லாம் கிடையாதுடா, நாங்கலாம் ஹீட்டுக்கே ஹீட்டு காட்டுற ஆளு அப்டின்ட்டு அடிக்கிற வெயில்ல கொதிக்க கொதிக்க டீ குடிக்காதீங்க. அப்புறம் பின்விளைவுகள் மோசமா இருக்கும். இந்த ஹீட் வேவ் வந்து மே 31 வரைக்கும் கன்டின்யூ ஆகுன்றாங்க. காலையில 6:30 மணி தான் ஆகுது. இப்பவே வந்து பயங்கர வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அபோவ் 40 ஏஜ் இருக்கவங்க கண்டிப்பா வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா, இந்த ஹீட் வேவ் மூலியமா வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு மயக்கமாவாங்க. அடுத்து வந்து பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா டேமேஜ் ஆயிடும். அப்புறம் காப்பாத்துறதே கஷ்டம் அப்டின்ற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ 40 வயசுக்கு மேல இருக்கவங்க அ ரொம்ப சேஃபா இருங்க. வீட்ட விட்டு வெளிய வராதீங்க. எங்க வீட்ல ஏசி இருக்குப்பா, நான் நைட்டு ஃபுல்லா ஏசி போட்டு படுத்துப்பேன்ப்பா அப்டின்னீங்கன்னா, அதுக்கும் ஒரு ஆப் வச்சிருக்காங்க. நைட்டு ஃபுல்லா ஏசி யூஸ் பண்ணக்கூடாது. 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கட் ஆஃப் பண்ணி திரும்பவும் வந்து ஏசி ஆன் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா ஹெல்த் நல்லா மெயின்டெயின் ஆகுமாம். தொடர்ந்து ஏசி இருக்குன்றதுக்காக ஃபுல் நைட்டு ஏசி யூஸ் பண்ணீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் தண்ணி நெறைய குடிங்க. சேஃபா இருங்க.